குட் மார்னிங். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட்டோட அனாலிசிஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். நேற்று நிஃப்டி 22 பாயிண்ட் பாசிட்டிவா 25,891 அப்படிங்கிற பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு கேப் அப் நடந்திருந்தாலும் மார்க்கெட் அதுக்கு மேல போகக்கூடிய பொட்டன்ஷியல் இல்லாம ப்ராஃபிட் புக்கிங்னால தொடர்ந்து மார்க்கெட் கீழே வந்துருச்சு. இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கிஃப்ட் நிஃப்டியை பார்த்துட்டு பார்க்கலாம். கிஃப்ட் நிஃப்டி ஒரு ஃபிளாட் ஓப்பனிங் ஆகி ஒரு 6 பாயிண்ட் பாசிட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது நம்ம மார்க்கெட்ல எப்படி இம்பாக்ட் ஆகணும் அப்படின்னா, நமக்கு இன்னைக்கு ஒரு ஃபிளாட் ஓப்பனிங் வர்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 26,100 ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கு. அதுக்கு அடுத்து அது பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 26,200 அப்படிங்கிறது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்க்கெட் ஆல் டைம் ஹையை டச் பண்ணும்போது இன்ஸ்டிடியூஷன் அவங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம செவ்வாய்க்கிழமை மந்த்லி எக்ஸ்பைரியா இருக்கு. ஸோ அடுத்த செவ்வாய்க்கிழமை வரைக்கும் ப்ராஃபிட் புக்கிங் தான் மார்க்கெட்ல அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். சப்போர்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 25,800 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கும். அதுக்கு கீழே சப்போர்ட் பார்த்தோம்னா 25,450 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா இருக்கு. அடுத்து பேங்க் நிப்டி பார்த்துடலாம். பேங்க் நிப்டி நேற்று 70 பாயிண்ட் பாசிட்டிவா 58,078 அப்படிங்கிற பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிப்டி இன்னொரு ஹையை ஃபார்ம் பண்ணிட்டு அதுல இருந்து ப்ராஃபிட் புக்கிங்னால கீழே ஒரு கரெக்ஷன் வந்திருக்கு. நெக்ஸ்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 57,890 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டா இருக்கும். அடுத்து 57,600 ஒரு சப்போர்ட்டா இருக்கும். ஸோ இன்னைக்கு இந்த பிரைஸ்க்குள்ள மட்டும்தான் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இன்னைக்கு வந்து ஃப்ரைடே வீக்கெண்டு, அது மட்டும் இல்லாம அடுத்த வாரத்துல மந்த்லி எக்ஸ்பைரி வருது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் ட்ரேட் பண்ணுங்க. அடுத்து இன்ஸ்டிடியூஷனலோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்குன்றத பார்ப்போம். நேற்று FIS 1,100 கோடிக்கு வித்திருக்காங்க. DIS 3,800 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. FIS இப்பதான் கொஞ்சம் அவங்களோட பையிங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைச்சோம். பட் அவங்களும் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு இருக்காங்க. மார்க்கெட் கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹை போயிட்டு இருக்கிறதுனால அவங்களோட ப்ராஃபிட்டை அவங்க புக் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இன்ஸ்டிடியூஷனோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்க போகுது, மார்க்கெட் எப்படி மூவ் ஆக போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். தேங்க்யூ.